பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். நாம எளிமையாக மற்றவர்களை ஏமாற்றிவிடலாம். பிறரை எளிமையாக ஏமாற்றக்கூடிய திறமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி தவறான எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏமாந்து போவது பிறர் அல்ல, ஏமாற்ற நினைக்கிற மனிதனே ஏமாந்து போகிறான். ஒரு 3 நண்பர்கள் என்ன செய்கிறார்கள்? தேர்வு எழுதுவதற்காக புறப்பட்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் தேர்வுக்கு செல்லாமல், அந்த தேர்வு எழுதாமல் நேரத்தை கடந்துவிட்டு கடைசி நேரத்துல தேர்வு அதிகாரிகளிடமாய் போய், நாங்க தேர்வு எழுதலாம் சொல்லி வந்து கொண்டிருந்தோம். வருகிற வழியில எங்களுடைய உறவினருக்கு திருமணம், சரியான திருமணத்துக்கு போய் முடித்துவிட்டு நாம் வந்துடலாம் என்று சொல்லி நாங்கள் 3 பேரும் சென்றோம். அப்படியாக சென்று வருகிற பொழுது என்னுடைய வாகனம் பழுதாகிவிட்டது. எனவே எங்களால் சரியான நேரத்திற்கு தேர்வுக்கு வர முடியவில்லை. எங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நலமாக இருக்கும், நாங்கள் நன்றாக தேர்வு எழுதுவோம் என்று சொல்லி அந்த 3 மாணவர்களும் சொல்லினார்கள். அந்த தேர்வு அதிகாரியும் கூட அவர்கள் சொல்லுவதை சற்று யோசித்து பார்த்துவிட்டு 1 வாரம் கழித்து அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி கொடுக்கிறார். அப்படியாக தேர்வு நேரம் வருகிறது. 3 மாணவர்களையும் அந்த தேர்வு அதிகாரி தேர்வு நேரத்தில் அந்த 3 மாணவர்களை தனி அறையில் அமர செய்கிறார். அவர்களுக்கு சற்று பயமாக இருந்தது. இந்த தேர்வு அதிகாரி 3 பேருக்கும் வினாத்தாளை கொடுக்கிறார். ஆனால் 3 பேருக்கும் ஒரே கேள்வியாக இருக்கிறது. யாருக்கு கல்யாணம், எங்கு கல்யாணம், எந்த நேரத்தில் கல்யாணம் நடந்தது என்று சொல்லி இந்த 3 கேள்விகளை கேட்டார். இந்த 3 கேள்விற்கும் பதிலானது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையோடு கூட அவர்களை தேர்வு எழுத அனுமதிக்கிறார். ஆனால் அந்த 3 மாணவர்களால் ஒரே பதிலை எழுத முடியவில்லை. அந்த இடத்துல ஏமாந்து போவது அந்த தேர்வு அதிகாரிகள அந்த 3 மாணவர்கள் தான். அந்த தேர்வு அதிகாரி நாம் ஏமாற்றிடலாம், அவர் ஏமாந்து விடுவார் சொல்லி அவர்கள் பொய்யாய் பேசினார்கள். இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்தார்கள், நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லினார்கள். ஆனால் அதனுடைய பின்விளைவு அது அவர்களையே பாதித்தது. அப்போ நாம் என்ன விதைக்கிறோமோ, என்ன செய்யறோமோ, எப்படி செய்யறோமோ அது நம்மை தான் வந்து சேரும். எனவே கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அந்த 3 மாணவர்களை போல நாம் இருக்காம பிறரை ஏமாற்றி விடலாம், பிறரிடமாய் பொய் சொல்லி சமாளித்து விடலாம் என்று சொல்லி யோசிக்காம கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் உத்தமமாக வாழுவோம். ஏனென்றால் நம்முடைய கடவுள் உண்மை உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அந்த உண்மையில நிலைத்திருக்க வேண்டும். மோசம் போகாதீர்கள், பிறரை ஏமாற்றக்கூடாது, நாமும் ஏமாறக்கூடாது. ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, மோசம் போகாதீர்கள், கடவுள் தம்மை பரிகாசம் பண்ணவிட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆம் எனக்கு அன்பானவர்களே, மோசம் போகாதீர்கள், மோசமாக்காதீர்கள், ஏமாறாதீர்கள், ஏமாற்றாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், பொய்யாய் வாழாதீர்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் உண்மையின் வழியில நேர்மையாக கடவுளுக்கு பயந்து கடவுளுக்குள்ளாக நாம் ஜீவித்து நம்முடைய வேலைகளை செய்கிற பொழுது கடவுள் நமக்கு மேன்மையை கொடுக்கிறார், கடவுள் நமக்கு உயர்வை கொடுக்கிறார், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் எதை செய்கிறோமோ அதையே நாம் வெற்றி கொள்வோம், எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். இந்த நேரம் முதல் கொண்டு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நன்மை செய்வோம், உண்மையாய் செய்வோம், நல்லதாய் செய்வோம். கடவுளுடைய நாம மகிமைக்கென்று நாம் அவருக்குள்ளாக வாழ்ந்து நாம் நல்லதை விதைத்து நல்லதை அறுத்து ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.